மேலே மஞ்சளாக இருக்கும், கீழே ஒயிட்டாக இருக்கும். இது ஐப்பட்டி வச்சுருந்தது. பால் 5 மணி நேரம் தாங்குவோம். காலை 8 மணிக்கு கறக்குறோம்னா 5 மணிக்கு கணக்குங்க. 10, 12 மணி 12:30 மணிக்குள்ள தாங்காது. 5 மணி நேரம் தான். அதுக்கு மேலே பாலை காய்ச்சிடணும் இல்லையா, கூலிங்கில் வச்சுக்கணும். இந்த ஒரு கேன் 10 லிட்டர் இல்லையா? ஒரு கேன், இந்த கேன் 10 லிட்டரு, இது 40 லிட்டரு. எத்தனை கிலோ? 1 கிலோ. 1 கிலோவா? 1 கிலோ. 10 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ சீனி, 3 கிலோ இது வரும். எருமைப்பால் சேர்ந்து 7 கிலோ வரும். எருமைப்பால் அவ்வளோ கிடையாது, அதனால கொஞ்சம் கம்மியாக 6.5 கிலோ வரும். 6 கிலோ வரும். 6 கிலோலேருந்து ஊற்றுங்க. பால் எப்படி இருக்கு? ஒயிட் ஆகுது சரக்கு. அவங்க தரம்பட்டு ஒட்டாது. தரம்பாக்கு இப்போ நான் ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டுருக்கேன், எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த கடையில் தான் வாங்குவேன். ஆமா, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, அங்கே தானே வாங்குவோம். இப்போ இங்கே வாங்குறாங்க பால்கோவா, வாங்கி போவாங்க. இங்கே வாங்குறோம், இங்கே தான் வருவாங்க. ஆமாம், நல்லா இருக்குமான்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. நல்லா இருக்க மாட்டேங்க, நிறைய காப்பாங்க. எங்கிட்ட நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, நாங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக பண்ணிட்டு நான் இப்போ 30 வருஷம் ஆச்சு. உங்கள் பேர்? என் பேர் அருள்ராஜ். இப்போ உங்களுக்கு வந்து பார்க்காமீங்க இந்த பால்கோவா டேஸ்ட் தான் இருக்கு. இவருக்கு தெரிஞ்சிடும், எனக்கு தெரிஞ்சிடும், கூட குறைய இருக்காது, கீழே தெரிஞ்சிடும். கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. எப்போ ஒரு வட்டம் வந்துருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்னா பால் கொஞ்சம் இதாகிடுச்சு தான் சார், பசங்க மாதிரி ஆச்சு. பால் பூரா மாட்டுக்கு நெய் தண்ணியாக வச்சு அது பால் தண்ணியாகி கரெக்ட் வந்து பசமையாகிடுச்சு. அதனால கொஞ்சம் நல்லா வேற ஒன்று சொன்னேன். வேறு இந்த கம்பெனி கிடையாது, சின்ன கம்பெனி வந்து அது வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாம், பால் தரம் இருந்தால் கம்பெனி வராது. நாங்கள் தவறு பண்ணாட்டேன். தவறுனா என்ன தவறு? இல்லைங்க, தவறு இல்லை, கொஞ்சம் அசந்துட்டோம்னா கீழே பிடிச்சிருவா. கீழே அசந்தா பிடிச்சிருவோம். ஆனால் அது கிண்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அசந்தா பிடிச்சிருங்களா? ஆமாம், இந்த நடுவில் கப்பும் பிடிச்சிக்கலாம். அப்போ பிடிச்சோன்னா அந்த வாழை அடிக்கும். அப்போ அவன் மேலே நம்ம செக்க முடியும். இதாகிடுங்களா? அதனால் பால் கொஞ்சம் மேலே இருக்க இந்நேரம் போகணும். வெளியே யூரின் பாஸ் போடுவோம். மற்ற நேரம் இப்படி தட்டி ஆகும்போது போகக்கூடாது. தட்டி விட்டு போகக்கூடாது. போனோம்னா அவ்வளோதான். கட்டிக்கு 100 ரூபா, ஒரு கட்டிக்கு 100 ரூபா. அதான் பால் கொஞ்சம் ஞாபகம் போட்டு பாலை கொடுப்பாங்க. ஞாபகம் கொஞ்சம் நல்லா இருக்கா, பாலை குறைப்பாங்க. இன்னைக்கு சின்ன குழப்பா நாளைக்கு போகணும், நாளைக்கு இன்னும் போக நாளை கழிச்சு சின்ன குழம்பு இன்னைக்கு போயிடும். அது கணக்கு போயிட்டு பால் எடுப்பாங்க, காக்கு வைக்க மாட்டாங்க. என்ன ஊர் தான் கொடுத்துருங்க. கும்பகோணம் போகுது, எல்லா ஊருக்கும் போகுது. கும்பகோணம் மெயின் போகுது, மதுரைக்கு ஒன்று போகுது, பகவானுக்குமே ஒரு லோக்கல். யாரும் கேட்டால் போவோம். லோக்கல் கூட்டுற கடையில் இருக்கா? கூட்டுற கடை 2 கடை இருக்கு. இந்த கடை 2 கடை இருக்கு. எங்கே ஆண்டாள் கோயிலுக்கு ஒன்று இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒன்று இருக்கு. பஸ் ஸ்டாண்டு
எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம். அதுக்கப்புறம் பீஸை போட்டுருக்கீங்கன்னா இடம் போட்டு போடுவாங்க. வாங்கி போட்டுருவாங்க. பீஸா கிடையாது. இந்த இது மாதிரி வெட்டுலாம் கிடையாது, கேட்டு மாதிரி கிடையாது. இடம் கிடையாது. 5 கிலோ 100 கிலோ 200 கிலோ மீன் 4 கிலோ 1/2 கிலோ. ஒவ்வொரு இடத்துல முடியும் போது இப்போ இந்த இதை ஃபர்ஸ்ட் இதை எடுத்து போட்டு அடுத்து வந்து பால் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். நாளைக்கு கிடாது